ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மர் வந்துருச்சு, ஸோ உடம்பை எப்போவுமே கூலாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ரெசிபி தான். என்னென்னா கம்பு தோசை. இந்த சம்மரில் இந்த மாதிரி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பை எப்போவுமே கூலாக வச்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு என்ன அளவுன்னு பார்த்துடலாம். நான் பாருங்கள், கம்பு இந்த மாதிரி முழு கம்பாக எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் போய் இந்த மாதிரி க்ளீன் பண்ண கம்பு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். இப்போது இந்த கம்பை நான் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்புறமா இட்லி அரிசி 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்புறமா பச்சரிசி ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பச்சரிசி போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி அரிசியை 2 டம்ளர் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறமா உளுந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திக்கிறேன். நான் கருப்பு உளுந்து தான் சேர்த்திக்கிறேன் ஹெல்தியர் ஆப்ஷனுக்காக. உங்ககிட்ட இந்த உளுந்து இல்லைன்னா நீங்கள் நார்மல் உளுந்து கூட சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்தி 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. நீங்கள் சப்போஸ் கருப்புளுந்து தான் சேர்த்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல் எடுத்துடணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. நான் அப்படியே தான் அரைக்க போகிறேன். இப்போது இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், லைட்டான கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டான கொரகொரப்போடு இருக்குது. நீங்கள் நார்மல் தோசை மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரியே அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்திக்கலாம். இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் 2 பேட்சையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க, புளிக்கட்டும். புளிச்சோடனே நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஓவர் நைட் அப்படியே வச்சிடுறேன். மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா உப்பி வந்திருக்கு, நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றுறதுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் ஊற்றுவீங்களோ அந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ வாங்க தோசை ஊற்றிடலாம். நம்ம நார்மலாக தோசை செய்கிறப்ப எந்த மாதிரி வருமோ அதே மாதிரி இந்த தோசையும் ரொம்ப நல்லா வரும். தோசை ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது வேகட்டும். உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா சன்னமாக ஊற்றிட்டு நீங்கள் திருப்பி போடாமல் மூடி வச்சு வேக விட்டும் கொடுக்கலாம். நான் திருப்பி போட்டு தான் பண்ணுறேன். இப்போது தோசை வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி விட்டுட்டும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது இந்த சைடும் வேகட்டும். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது தோசை எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்தி நல்லா தடவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கம்பு தோசை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் கம்பு தோசையோட உளுந்து சட்னி தான் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக அண்ட் ஹெல்த்தியாகவும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு உளுந்து சட்னியோட ரெசிபியும் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.